சோழர், பாண்டியர், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணியாற்றிருக்காங்க. நாயக்கர்களோட கட்டமைப்பு தான் இந்த கோயிலை இன்னும் அழகாக்கி இருக்குன்னு சொல்லணும். எல்லா கோயில்கள்லயும் ஒரு விமானம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க ஆண்டாள் கோயில்ல மட்டும் 2 விமானங்கள் இருக்குது. இதுதான் ஆண்டாள் பிறந்த இடமான நந்தவனம். இங்க இருக்கிற துளசி மாடத்துக்கிட்ட தான் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு கிடைச்சாங்க. பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு கோதைன்னு தான் பேர் வச்சாரு. கோதைக்கு என்ன அர்த்தம்னா பூமாதேவியோட குழந்தைன்னு அர்த்தம். இது ஆண்டாள் பிறந்த இடம்ன்றதுனால இங்க வந்து தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்குண்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்புறாங்க.